அதுவாகவே நம்முடைய மைண்ட் தேவையில்லாத மெமரியை எடுத்துரும். பல நேரங்கள்ல நமக்கு நல்ல ஒரு மெமரி பவர் இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டது உண்டா? வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மேபி அதுல உங்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவே உங்களுக்கு பெரிய கிஃப்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்களா? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கடந்த காலத்தில் நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் அழிக்கப்படுறதுக்கும் மெமரியிலிருந்து இல்லாம ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் நம்முடைய பிரெயின் வேலை செய்யும். அப்ப எப்பயோ நடந்த ஒரு விஷயம் காலப்போக்கில் அது அப்படியே மறந்து போகுதுன்னு சொன்னா இது நீங்களா முயற்சி பண்றீங்களா? அப்படி கிடையாது. நம்முடைய பிரெயினாக அது பண்ணுது. அது நல்லதா கெட்டதா? உண்மையிலேயே நல்லது. ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 15 வருஷம் முன்னாடி, ஒரு 5 வருஷம் முன்னாடி நமக்கு ஏற்பட்ட ரிஜெக்ஷன்ஸ், நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், நமக்கு ஏற்பட்ட வலிகள், இதையெல்லாம் இப்ப நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா பிரசன்ட்ல நம்மளால கவனம் செலுத்த முடியுமா? முடியாது. ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்க முடியுமா? முடியாது. அப்ப இது எல்லாம் இருக்கணும்னு சொன்னா சில நேரங்களில் நம்மை அறியாமல் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்முடைய மைண்ட் மெமரியிலிருந்து எடுக்குது அப்படிங்கிறது தான் இயல்பாக உள்ள விஷயம். அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதே நேரத்துல இது பல நேரங்கள்ல கடந்த காலத்தில் நடந்த அந்த சம்பவங்களை மறக்கவே முடியல, வெளியே வரவே முடியல, தொடர்ச்சியாக ஞாபகத்திலேயே இருக்கு, அது எனக்கு பிரச்சனையா இருக்குங்கிற பட்சத்துல தாராளமாக கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், தெரப்பி எடுத்துக்கலாம். 10 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம் கஷ்டமான மெமரியில இருந்தெல்லாம் வெளியே வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு கவுன்சிலர், நல்ல ஒரு தெரபிஸ்ட பார்க்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத மெமரியை எடுத்துடலாம். மற்றபடி அதுவாகவே நம்முடைய மைண்ட் தேவையில்லாத மெமரியை எடுத்துரும் அப்படிங்கிறது தான் இயல்பாக உள்ள உண்மை.